Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் எக்ஸாம்பிள் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், அதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் x1, y1, z1 அண்டு QB தி x2, y2, z2 அப்படின்னு ரெண்டு பாயிண்டாக இருக்குது அப்படின்னா B 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா தென் வாட் இஸ் யுவர் PQ வெக்டார் அப்படின்னா PQ வெக்டார். Okay, so PQ distance PQ vector is nothing but x2 minus x1 I vector plus y2 minus y1 y coordinate rendoda difference into j vector plus z2 minus z1 into k vector. So this is your PQ vector value. Then what is magnitude of PQ vector? Already நமக்கு தெரியும், ஒரு வெக்டாரோட magnitude எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, அதோட I coefficient square plus j coefficient square plus k coefficient square under the square root. So இதுதான் உங்களோட distance between PQ value. Okay, இது வந்து வெக்டார், இது வந்து அதோட magnitude distance. Okay, then அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பாருங்க. So example 10, find the vector joining points P and Q கொடுத்துட்டாங்க. So P point and Q point directed from PQ. PQ தான் சொல்லியிருக்காங்க, எங்க இருந்துனும் பார்த்துக்கோங்க, ஏன்னா சைன் மாறும். இங்கே வெக்டார் அதாவது மேக்னிடியூட பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது நெகட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் ஒரே மேக்னிடியூட் தான் வரும். பட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் PQ கொடுத்துருக்காங்களா QP கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. QPனா Q வேல்யூவை x1 y1 z1 இது வேல்யூவை x2 y2 z2 எடுக்கணும். பட் இங்கே PQன்னு கொடுத்ததால இது x1 y1 z1 அண்ட் Q இஸ் நத்திங் பட் x2 y2 z2. அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ கிவன் P பாயிண்ட் என்ன Q பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம். கிவன் வந்து P பாயிண்ட் 2, 3, 0 அண்ட் Q பாயிண்ட் -1, -2, -4. தென் we need to find PQ வெக்டார். நமக்கு என்ன தெரியும், PQ வெக்டார்னா x2 minus x1 I vector plus y2 minus y1 j vector plus z2 minus z1 k vector. So what is your x1 y1 z1? So this is x1 y1 z1 and this is x2 y2 and z2. So x2 y2 z2 எழுதியாச்சு. ஸோ இப்போ இதோட டிஃபரன்சஸ் ஃபைன் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ x2 minus x1 I vector. ஸோ -1 -2 into I vector. ஸோ சைன் எல்லாம் மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ -1 -2 அடுத்து பிளஸ் -2 -3 into j vector plus -4 -0 into k vector. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன, -3 I vector -5 j vector -4 k vector. ஸோ திஸ் இஸ் யுவர் PQ வெக்டாரோட ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, அவங்க வேற ஒன்றும் கேட்கல. வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இதே வந்து நம்மளுக்கு மேக்னிடியூடோ சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா இதோட மாடுலஸ், இந்த ஃபைனலோட மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். தென் செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலான்றது நம்ம 10th கூட படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம். பட் 10th தான் செக்ஷன் ஃபார்முலாவோட இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருப்போம். பட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 டைமென்ஷனில் படிச்சிருப்போம். இங்கே வந்து வெக்டார்ஸை வச்சு படிக்க போகிறோம். அப்போ RB டிவைட்ஸ் தி லைன் PQ இன்டர்னலி இன் m:1 ரேஷியோ. ஸோ இப்போ PQன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்கே பாயிண்ட் P, இங்கே Q, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற PQங்கிற லைனோட இன்பிட்வீனில் ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு பாயிண்ட்ல எம்ங்கிற ஒரு ரேஷியோ, எம்ன்ற ரேஷியோ m:n ரேஷியோவில் வந்து இந்த ஆறுங்கிற பாயிண்ட் டிவைட் பண்ணுதுன்னா அந்த ஆர் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். OR வெக்டார் இஸ் நத்திங் பட் m into B வெக்டார் பிளஸ் n into A வெக்டார் டிவைடட் பை m plus n. அப்போ இந்த P பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுறது A வெக்டார், Q பாயிண்ட்டை வச்சு ஃபைன் பண்ணுறது B வெக்டார். m என்னங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேஷியோ. ஸோ ரெண்டே வச்சு இதை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர் ஃபார் இன்டர்னலினா ப்ளஸ். அதே விஷயம் செகண்ட் ஒன், R டிவைட்ஸ் PQ எக்ஸ்டர்னலி இன் தி ரேஷியோ m:n. அதே ஃபார்முலா தான். OR வெக்டார் இஸ் MB வெக்டார் -NA வெக்டார் டிவைடட் பை m - n. அதே ஃபார்முலா பிளஸுக்கு பதில் மைனஸ், அவ்வளோதான். இதே தான் நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் R இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் PQ அப்படின்னு இருக்குன்னா OR வெக்டார் இஸ் A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2. அதாவது மிட் பாயிண்ட்னா எக்ஸாக்டா மிடில் இருக்கு அப்படின்னா. ஸோ நம்ம 10th என்ன படிச்சிருப்போம்னா mx2 பிளஸ் nx1 டிவைடட் பை m பிளஸ் n. இன்டர்னலினா mx2 பிளஸ் nx1 டிவைடட் பை m minus n. இது x கோஆர்டினேட், அதே மாதிரி y கோஆர்டினேட்டும் கமால வரும், ரைட். அதே விஷயம் இங்கே வெக்டாரில் பேசுகிற போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ B வெக்டார் A வெக்டார் அப்படின்னு எழுதி நம்ம ப்ரொசீட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 11 என்னன்னு பாருங்க. கன்சிடர் 2 பாயிண்ட் P and Q வித் பொசிஷன் வெக்டார் OP வெக்டார் கொடுத்துட்டாங்க அண்ட் OQ வெக்டார் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து நம்மளோட A வெக்டார், இது B வெக்டார். பட் இங்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்சரே A and Bயில் இருக்கிறதுனால நம்ம இதை A வெக்டார் B வெக்டார்னு கன்சிடர் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்கிறதே அப்படியே எடுத்துப்போம், OP வெக்டார் அண்ட் OQ வெக்டார்னு.
find the position vector of R which divides the line segment PQ in the ratio 2:1. mn value fixed, m value 2, n value 1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் 1 வந்து இன்டர்னலி, ஆப்ஷன் 2 வந்து எக்ஸ்டர்னலி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ சொல்யூஷன் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் the position vectors of the point R is, so R ஓட position vector dividing the join of P and Q internally. so அப்போ internally என்ன ரேஷியோல 2:1 இல்ல, so m value 2 and n value 1. so அப்போ what is your formula, OR vector equal to mb vector plus nq vector by m plus n. அப்போ b vectorனா நமக்கு இங்க என்ன oq vector, அவ்வளவுதான். அதே மாதிரி n into op vector divided by m plus n, அவ்வளவுதான். அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்க வேண்டியதான். then 2 into oq ஓட vector a vector plus b vector plus n value 1 into OP ஓட vector 3a minus 2b divided by m plus n, so 2 plus 1. அப்போ இதோட ஆன்சர் 2a plus 2b, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3a minus 2b divided by 3, so that is your value. then இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5a plus 2b minus 2b cancel, so that 5a vector divided by 3, அதுதான் வந்து இன்டர்னலாக கட் பண்ணுறப்ப வர answer for that OR vector. okay, then second one, the position vector of R, that is R vector, OR vector dividing the join of P and Q, that is line joining point P and Q externally in the ratio 2:1, அதாவது m value 2, n value 1, அதே ஃபார்மட் தான், பட் என்னது பிளஸ்க்கு பதில் மைனஸ். அப்போ m into OQ vector minus n into OP vector divided by m minus n. so அப்போ n value 2 into OQ ஓட vector a vector plus b vector minus n value 1 into OP vectors divided by 2 minus 1. so அப்போ இதோட ஆன்சர் 2a plus 2b minus 3a vector plus 2b vector, minus into minus becomes plus 2b vector divided by 1. so அப்போ ஆன்சர் என்ன வரும், 2a minus a vector பண்ணிங்கன்னா 3a பண்ணிங்கன்னா minus a vector, 2b plus 2b is 4b vector divided by 1. so 1ங்கிறப்ப அதை நம்ம எழுத வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். so 4b vector minus a vector, so that is the answer for your final one. okay, so அப்போ இன்டர்னலியா எக்ஸ்டர்னலியா அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. so minus into plus becomes minus, minus into minus becomes plus. நம்ம அவசரத்தில் எழுதுறப்ப இந்த பிளஸ் போடாமல் விட்டு ஸோ இங்கே 2b 2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எழுதிடக்கூடாது, டோட்டலாக ஆன்சரே மாறிடும். ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இந்த மைனஸ் பிளஸ்லாம் இருக்கப்ப. ஓகே, then example 12. so I think this is the last example for this exercise 10.12. okay, then 10.2. so example 12 என்ன அப்படின்னா, show that the points a ஓட வெக்டார் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 minus 1 1ங்கிறது a ஓட பாயிண்ட், b ஓட பாயிண்ட் 1 minus 3 and minus 5, c ஓட கோஆர்டினேட் வந்து 3, minus 4, minus 4 are vertices of a right triangle. அப்போ vertices of a right triangle என்ன அர்த்தம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நமக்கு என்ன அர்த்தம், ஸோ நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரமோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வென்எவர் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் டெல் தி நேச்சர் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். இந்த சாப்டர்லையும் சரி 11th சாப்டர்லையும் சரி, அதுதான் ஐடியா. ஸோ அப்போ ஏபி வெக்டார் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ இதோட ஐ கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இப்போ இதிலிருந்து ஏவோட வேல்யூ என்ன, 2, -1, 1 ஏவோட வெக்டார். அடுத்து பியோட வெக்டார் என்ன, 1, -3, -5 அண்ட் சியோட வெக்டார் நமக்கு என்ன, 3, -4, -4, தட் இஸ் சி. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும், ஏபி வெக்டார்னா x2 - x1, அப்போ 1 - 2 into i vector plus -3 minus of -1 becomes +1, so -3 + 1 into j vector plus -5 - 1 into k vector. so அப்போ என்ன வருது, -i vector -2j vector -6k vector. so that is your AB vector. Similarly, what is your BC vector? so BC 2, 3 - 1, 2. so -4 minus of -3 becomes +3. அப்போ 2 3 - 1 -4 + 3 into j vector plus -4 minus of -5 becomes +5. so -4 + 5 into k vector. so 2i vector minus j vector plus k vector. so that is your BC vector. then what is CA vector? so C and A. so 3 - 2. so 2 - 3 into CA, right? so அப்போ A நம்ம வந்து செகண்ட் ஆகும், CA ஃபர்ஸ்ட் ஆகும் எடுக்கணும். அப்போ CAங்கிறப்ப this is x1 y1 z1, this is x2 y2 z2. அப்போ 2 - 3 -1 minus of -4 and -1 -4. so this is x2, கேர்ஃபுல்லாக எடுக்கணும், x2 minus CA vector. ஓகே, ஸோ அப்போ பின்னாடி இருந்து வரணும். பட் எனிவேஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மேக்னிடியூட் தான் செக் பண்ண போகிறோம் பித்தாகரஸ் தியரம்க்கு. அதில் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரொசீஜர், வெக்டாரோட ப்ரொசீஜர் இதுதான். ஸோ
second one x2 minus x1. அப்ப a second coordinate, c first coordinate. அப்ப 2 minus 3 minus 1 plus 4, 1 minus of minus 4 becomes plus 4. So minus 1 plus 4 into j vector, 1 plus 4 into k vector. So that ca vector is nothing but minus I vector plus 3j vector plus 5k vector. அவ்வளவுதான். Then ab vector ஓட magnitude நமக்கு என்ன under the root of அதோட coefficients I coefficient square minus 1 minus 2 and minus 6. அப்ப minus 1 square minus 2 square minus 6 square. So minus of 1 square plus minus of 2 square plus minus of 6 square. So 1 plus 4 plus 16 36, right? So minus எல்லாம் square பண்ணா it becomes plus. So அப்ப answer என்ன root of 41. So ab vector square ஓட answer root of 41 square root cancel பண்ணீங்கன்னா will get just 41. Then bc vector ஓட answer என்ன bc ஓட coefficient. So 2 square plus minus 1 square plus 1 square. So 2 square plus minus 1 square plus 1 square. So that root of 6. So bc vector square oda answer just 6 root அதையும் cancel பண்ணிங்கனா. Then what is ca vector? Under the root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square. So minus 1 square plus 3 square plus 5 square. So root of 1 plus 9 plus 25. So answer வந்து root of 35. அவ்வளவுதான். So அப்ப ca vector square ஓட answer என்ன வரும்? Just 35. இப்ப பாருங்களேன் 35 plus 6 பண்ணீங்கன்னா will get 41. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப ab vector ஓட square is same as bc vector square plus ca vector square. Because இதோட answer 35, இதோட answer 6, இதோட answer 45. Therefore ஒரு vector ஓட square வந்து another two vector ஓட square கா இருக்கிறதுனால it satisfies the Pythagoras theorem. Therefore the triangle is a right angle triangle. In case இதை satisfy பண்ணல அப்படின்னா they are not triangle, right triangle. In case ரெண்டு coordinates equal இருக்கு, இதுவும் 35 இதுவும் 35, third one equal இல்ல some 41 இருக்குனா that is some 60 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூவா இருக்குனா they are ரெண்டு சைடு ஈக்குவல்னா it's an isosceles triangle. எல்லா சைடுமே 31 வருதுன்னு வைங்க, it's an என்னது equilateral triangle. எல்லா சைடுமே டிஃபரண்ட், இது 6 இது 6 அது வேற. ஸோ சைட்ஸை வச்சே நான் பேசுகிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப இட்ஸ் அண்ட் என்னது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அவ்வளோதான் 3 விஷயம், ரைட்? ஸோ அந்த 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மேக்ஸிமம் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸில் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, அது வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அந்த கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 12 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஓவர் நம்மளுக்கு 10.2க்கு முன்னாடி இருந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.2ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.